பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த இடம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல? கன்னியாகுமரியில் இருக்கிற கோவளம். இந்த கோவளம்ன்ற இடம் ரொம்ப ஃபேமஸ் பாருங்க. சென்னையில் ஒரு கோவளம் இருக்குது, கேரளாவில் ஒரு கோவளம் இருக்குது கடற்கரையில். இங்கே மாதிரி கோவளம்னு சொல்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த இடம். இந்த கடற்கரை கிராமம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம். இங்கே தான் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு, இந்த கடலுக்குள்ள அஸ்தமிக்கிறத பார்க்கறதுக்கு இந்த இடம்லாம் திரள் கூட்ட மக்கள் வந்திருப்பாங்க. இந்த கடல் பகுதியில இந்த சூரியன் எழும்பி இந்த கடலுக்குள்ளேயே அது அஸ்தமிக்கிறதை இங்க பார்க்க முடியும். உலகத்திலே இந்த மாதிரி சிறப்பான இடம் இது. சரி, அந்த இடத்துல இருந்து உங்களோட பேசுவது எனக்கு சந்தோஷம். ஆண்டவர் என்ன வார்த்தை வச்சிருக்கிறார் தெரியுமா? உபாகமம் 28:14 கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இது என்ன வார்த்தை தெரியுமா? நான் உன்னை தலையாக வைப்பேன் அப்படின்னா உயர்ந்த நிலைமையில் வைப்பேன், உன்னை நான் முதன்மையான இடத்தில் வைப்பேன் அப்படின்னு அர்த்தம். நீங்க படிச்சீங்கன்னா படிப்பில் முதன்மையான இடத்தில் வெற்றி பெறும்படி தேவன் செய்வார். வேலை செய்யறீங்கன்னா வேலை செய்யற இடத்துல நீங்க முதன்மையான இடத்தில் இருக்கும்படி கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா அந்த பகுதியில் நீங்கள் முதன்மையான இடத்துல இருக்கும்படி உங்கள் பிஸ்னஸை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதுதான் தேவனுடைய வாக்கு தத்தம். நீ வாளா இருக்க மாட்ட, கடைசியாக இருக்க மாட்ட, முதல்ல இருப்ப அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதிரி ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு இது விசுவாசிக்கிறீங்களா? நான் கீழாக மாட்டேன், கர்த்தர் என்னை மேலாக்குவார், என்னை உயர்த்துவார், முதன்மையான இடத்தில் வைப்பான்னு விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர் கட்டாயம் அதை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட பலரை சந்தித்திருக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்தார், முதன்மையான இடம். டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்ல வெற்றி பெற தேவன் உதவி செய்தார், மாநிலத்திலேயே மாவட்டத்திலேயே முதன்மையான இடம். அப்போ தேவன் அப்படிதான் உங்களை உயர்த்த விரும்புகிறார். நான் அமெரிக்கா தேசம் போயிருந்த போது அங்கே ஒரு ஊழியம் செய்கிற சகோதரர் இந்தியாவிலேருந்து போய் ஒரு எளிய ஊழியம் செய்கிறார். வருமானம் எல்லாம் ரொம்ப கிடையாது, பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ஆனால் பிள்ளைகளுக்கு அவர் மருத்துவத்துறையில் படித்து சாதிக்கணும் விருப்பம். அங்கே ரொம்ப காஸ்ட்லி, மருத்துவம்லாம் படித்து டாக்டர் ஆகணுமானா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் நான் ஒரு சமயம் போயிருந்த போது அந்த ஏழை ஊழியக்காரர் சொன்னார், பிரதர், ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. என் மகள் இன்னைக்கு மருத்துவ கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறாள், அது பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறாள் அப்படின்னு ஆச்சரியப்பட்டது. எப்படி நடந்தது? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் மகளுக்கு ஞானத்தை கொடுத்து படிப்பிலே முதன்மையான இடத்தில் வெற்றி பெற வைத்தார். அமெரிக்க அளவில் ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் இந்த ஸ்டேட்ல அவள் தான் ஃபர்ஸ்ட், இந்த மாநிலத்திலே அவள் தான் அதிக மார்க் எடுத்து வெற்றி பெற்றாள். அதே மாதிரி அமெரிக்க அளவிலையும் டாப்ல அவள் வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்தார். அதனால என்ன நடந்தது தெரியுமா? முதலாவது ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த மாநில அரசாங்கம் சொன்னது, நீ என்ன படிக்க விரும்புறிய படிக்கலாம், முழு செலவை அரசாங்கம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்னு சொல்லிட்டாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில், அவங்க சொன்னாங்க, நீ இவ்வளோ மார்க் எடுத்து வெற்றி பெற்று ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுனால உனக்கு வேண்டிய படிப்பு செலவை ஃபெடரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தரும். உங்களுக்கு 2 ஸ்காலர்ஷிப், 2 அரசாங்கம் பணம் கொடுத்ததுனால அது இல்லாதபடி அடுத்தது ஒரு அற்புதம், பிரபலமான யூனிவர்சிட்டிலாம் போட்டி போட்டுக்கொண்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கணும், நாங்கள் இலவசமாக உனக்கு கல்வி தருகிறோம், நீ வா படிப்பு உனக்கு இலவசன்னு சொல்லி போட்டி போட்டு கூப்பிட்டாங்க. இந்த மகளை செலக்ட் பண்ணி ஒரு பிரபலமான மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டியை தெரிந்தெடுத்து கொண்டாள். எல்லாமே ஃப்ரீ, அதோடு கூட கவர்மெண்ட் கொடுக்கிற ஸ்காலர்ஷிப். அவர் சொன்னார், பிரதர், என் மகள் படித்து கொண்டிருக்கும் பொழுதே சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டாள். இப்போவே அவளுக்கு வரக்கூடிய ஸ்காலர்ஷிப்போட 2 கவர்மெண்ட் கொடுக்கிற பணம் எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. உயர்த்துகிற தேவன், தலையாக்குகிற தேவன். நீங்க விசுவாசித்தால் செய்வார், உங்க பிள்ளைகளுக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார். நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு ஒரு இதனை விசுவாசிங்க. ஆண்டவரே, வாலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னீர், கீழாகாமல் மேலாவா என்று சொன்னீர். அந்த ஆசீர்வாதம் எனக்குரியது. என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதியும், என் பிஸ்னஸை, என் ஊழியத்தை, என்னுடைய வேலையில ஆசீர்வதின்னு சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க, அப்படியே நிறைவேறும். ஆண்டவரே,
நாங்கள் வாலாகாமல் தலையாக நீர் விரும்புகிறீர். எங்களை கீழாக்காமல் மேலாக்க விரும்புகிறீர். இந்த மகன் இந்த மகளை ஆசிர்வதித்த உயர்த்தி தலையாக சிறந்து விளங்கும்படி கனப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.